ஸோ ஃபஸ்ட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியில் இருக்க பர்சன் தான் நான். அப்படியே இருந்தேன் ஸ்டார்டிங் டேஸில். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து முதல்ல விஷயம் ஓகே இன்வெஸ்ட் பண்ணால் முதல்ல பணம் தேவைப்படுது. பணம் தேவைப்பட்டால் தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பணம் தேவைப்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஓகே ஏர்ன் பண்ணணும். நான் இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். என்னால் என்ன ஏர்ன் பண்ண முடியும்? ஸோ அங்கே என் ஹாஸ்டலில் இருந்து என்ன பண்ண முடியுன்றதை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு என்னென்ன பண்ண முடியுதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சும்மா வந்து யூடியூப் சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பார்த்தேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பார்த்தேன், அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. இந்த மாதிரி லைக் நிறைய விஷயங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நான் எதிர்பார்த்த ரிசல்ட், நான் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சு கேட்டால் கிடையாது. தென் ஒரு டைமில் எனக்கு அம்மா லேப்டாப் தான், புரிஞ்சுங்க, ரொம்ப பெரிய லேப்டாப்லாம் கிடையாது. லைக் அம்மா லேப்டாப்பில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் அதே சைஸ் லேப்டாப் தான். அதை வச்சு நல்லா என்ன ஏர்ன் பண்ண முடியும்? சரி, எனக்கு வந்து என்ன பிடிக்கும்? எனக்கு வெப்சைட் டெவலப் பண்ண பிடிக்கும். சரி, வெப்சைட் பண்ண பிடிக்குமா? கோடிங் பிடிக்குமா? பிடிக்காது. ஸோ அதில் நோ கோடில் இருக்கா? இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். உட்காந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்து வெப்சைட்ஸை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நோ கோடில். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு தான் இப்போது ஒரு 5.5 இயர்ஸாக என்னோட ஐடி கம்பெனி குவிட் பண்ணிட்டு வர அளவுக்கு ஏர்னிங் கிடைக்கும். அதுக்காக எல்லாரும் ஐடி கம்பெனி குவிட் பண்ண நான் சொல்ல வரல, புரிஞ்சுக்கோங்க. நான் ஏர்னிங்ஸ் நல்லா ஐடி கம்பெனியில் ஜாப் ஜாயின் பண்ணி அதுக்கு பார்ட் டைமில் பண்ணும்போது நல்லா இன்கம் கிடைச்சனால தென் ஐ ஷிஃப்டட் டு கம்ப்ளீட்லி ஐ ஸ்டார்டட் மை ஓன் கம்பெனி. அதில் தான் இப்போ கம்ப்ளீட்டாக நான் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஃபாரின் கிளைண்ட்ஸோட. ஸோ இந்த ஜேர்னியில் என்ன சொல்லுவேன்னா, லைக் என்ன ஆகணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணணும்னு யோசிச்சாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? நீங்கள் கிடைக்குதோ இல்லையோ உங்கள் ஆல்கரிதமே என்னோட வீடியோஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸோ பாசிட்டிவாக இருக்க வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிடும். ஸோ அதை மட்டும் டிசைட் பண்ணிக்கோங்க. நம்மளால் முடியாது பண்ண முடியாதுன்னா பண்ணிட்டு இருக்காதீங்க. அது ஒர்த்து டைம் இல்லாம வேஸ்ட் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங்.